வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் சாப்டருக்கான 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல செகண்ட் சாப்டருக்கான டாப் 10 2 மார்க்ஸும் டாப் 10 5 மார்க்ஸும் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு பிபி அகாடமி. வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10 எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா லெசனுக்கும் டாப் 10 பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்கிறத அப்படியே சர்க்கிள் பண்ணிகிட்டே வாங்க. சர்க்கிள் பண்ணி நான் அப்படியே ஒரு கொஸ்டினாக சொல்லிகிட்டே வருவேன். அது என்ன எக்ஸசைஸில் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குன்னு சொல்லிகிட்டே வருவேன். நீங்கள் அதை என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணி பிபின்னு போட்டு ஹைலைட்டர் இருந்தால் ஹைலைட்டர் பண்ணி பிபின்னு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நேம் போட்டு வச்சுக்கோங்க. பிபினா பிளாக் பில்டிங், நமக்கு அகாடமியோட நேம். அது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி ரவுண்ட் பண்ணும்போது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நாங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ சொல்கிற டாப் 10 இதை மட்டும் படி கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் ஷோராக இருக்கும்னு சொல்கிறேன். எப்படி ஒரு நம்பருன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலாக நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து பிபி அகாடமின்னு சொல்லிட்டு டியூஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு மேலே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டியூஷன் ஃபீல்டில் மட்டும் 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இங்கே ஆக்சுவலாக இங்கே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இங்கே சரௌண்டிங்ஸில் என்னென்ன ஸ்கூல் இருக்கோ எல்லா ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக யூடியூப் சேனல் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் சேனல் மூலிமா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கும் கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த டாப் 10 என்ன கொடுக்குறோமோ ஷோராக 100% எங்களால் சொல்ல முடியும். பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் இருக்கும், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஷோராக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் நிறைய பேப்பரை அனலைஸ் பண்ணி எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மொத்தமாக அதில் இறக்கியிருக்கோம். நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடலாம், பார்த்தோன்னே ஈஸியாக கிடச்சிதுன்னு இருக்கலாம், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம நிறைய டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க்னால தான் இது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இதுக்கு உட்காந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக டாப் 10 2 மார்க்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து டாப் 10 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து வெறும் ஒரு மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்க்க போகிறோம், எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் பார்க்க போகிறோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டாப் 10 என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வந்துட்டு இருக்குல்ல, சில பேர் என்ன நினைப்பீங்க, என்னால் பாஸே பண்ண முடியாது, நான் ஃபெயில் ஆகிடுவணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடைசி டைமில் இப்போ கொடுக்க மாட்டோம், கடைசி டைமில் நாங்கள் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இதை மட்டும் படி, எது வந்தாலும் இது எழுது, கண்டிப்பாக நீ பாஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் இங்கே பாஸாகவும் ஆயிருக்காங்க அந்த மாதிரி. அதனால் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆகிறத பற்றி பயமே வேணாம். நாங்கள் கொடுக்குறத அப்படியே நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஷோராக பாஸ் பண்ணிடலாம். சின்னதாக கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் போதும். அதெல்லாம் உங்களுக்கு கடைசியில் கொடுக்க போகிறோம். அதுவும் சென்டம் ட்ரைனிங்கான அட்வைஸ் எல்லாமே வரப்போகுது. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்றதையும் உங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் போட போகிறோம். இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோவை அப்டேட்டாக பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி சாப்டர் 1 போடுறோன்னா, மேக்ஸில் 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 போடுறோன்னா அன்றைக்கி சாப்டர் 2 வரும். அதேமாதிரி எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வரும். நான் 10th மட்டும் தான் போகிறீங்க, நான் வேறு ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் வரப்போகுது. அது மட்டும் நிறைய அவேர்னஸ் வீடியோலாம் கொடுக்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் டிப்ஸு, அது எப்படி எழுதுனா பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கும், எப்படி எழுதுனா நல்லாயிருக்கும், ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னா என்னென்ன நீங்கள் பண்ணணும், அதுக்கான எல்லா ஐடியாஸும் கொடுக்க போகிறோம். சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செகண்ட் சாப்டருக்கான 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் சாப்டருக்கான டாப் 10 2 மார்க்ஸும் டாப் 10 5 மார்க்ஸும் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம், சாப்டர் 1க்கான டாப் 10 2 மார்க்ஸ், டாப் 10 5 மார்க்ஸ் பார்த்துட்டோம். இப்போ டாப் 10 2 மார்க்ஸ் வந்து செகண்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் என்ன வரப்போகுது, 3rd சாப்டர் 4th சாப்டர் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்துட்டே இருக்க போகுது. சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் 10 2 மார்க்ஸ் செகண்ட் சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 சம்ஸ் 2 மார்க்ஸில் என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். டாப் 10ல் என்னென்ன 2 மார்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸைஸ் 2.1ல் செகண்ட் சம். நான் என்னென்ன கொஷின் சொல்கிறேனோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா புக்கில் அப்படியே சர்க்கிள் பண்ணி, இன்னும் பிபின்னு சொல்லிட்டு ஹைலைட்டர் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஹைலைட்டர் வச்சுருந்தீங்கன்னா ஹைலைட்டர் மூலிமா அதை ஹைலைட் பண்ணிவிட்டு நான் பிபின்னு சைடில் எழுதி வச்சுக்கோங்க. பிபின்னு போடுறதுக்கு காரணம் என்னென்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமி பேர் பிபி அகாடமி, பிளாக் பில்டிங் அகாடமின்னு சொல்லுவோம். இது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் நாங்கள் கொடுத்த கொஷின் வந்திருக்கா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைமில் நீங்கள் புக்கில் மார்க் பண்ணும்போது அந்த சாப்டரை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. எந்தெந்த எக்ஸசைஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு அந்த கொஸ்டின்ஸ் தெரியுமா தெரியாதா, அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் புக்கில் ஹைலைட் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் உண்மையாகவே இம்பார்ட்டண்ட்டாக இல்லையா, உங்கள் ஸ்கூலில் அது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் பிடிஎஃபாகவும் லிங்க் கொடுப்போம். பிடிஎஃப்ல நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃப் இருக்கும். நம்ம வெப்சைட்டில் கூட போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் புக்கில் நான் சொல்ல நீங்கள் அப்படியே நீங்கள் கவனிச்சிட்டே வரணும். இந்த சம்ஸ்லாம் நம்ம தெரியுதா இல்லையா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா செம்ம அட்வான்டேஜாக இருக்கும்.
செகண்ட் கொஸ்டின் டாப் 10ல் செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா எக்ஸாம்பிள் 2.9. ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் எக்ஸசைஸ்க்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எக்ஸாம்பிள்லேருந்து நிறைய கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ்லேருந்து வருதுன்னா ரிமைனிங் 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸசைஸ்லேருந்தும் கேட்குறாங்க, எக்ஸாம்பிள்லேருந்தும் கேட்குறாங்க. அதனால் எக்ஸாம்பிள் நல்லா தரவு பண்ணுங்கள், பார்க்காம போயிடாதீங்க. எக்ஸாம்பிளில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் கூட பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.9லேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் டாப் 10ல் தேர்டு எக்ஸாம்பிளில் 2.10. ஆக்சுவலாக பாருங்கள், திரும்ப எக்ஸாம்பிள் வந்துருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிளில் 2.10 இந்த கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் சேம் மாடலுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நான் இந்த கொஸ்டின் நல்லா தரவாக எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு இந்த கொஸ்டின் வரலன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அதே மாடலில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4th சம்மும் சேம் மாடலில் தான் இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை அந்த கொஸ்டின் கேட்பாங்க. மக்கப் பண்ணாமல் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா 10 கொஸ்டின் தான் பார்க்க போகிறீங்க. இந்த 10 கொஸ்டினை மக்கப் பண்ணாமல் கான்செப்ட் புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா அந்த மாடலில் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். நெக்ஸ்ட்டு டாப் 10ல் 4th கொஸ்டின் திரும்ப பாருங்கள், எக்ஸாம்பிளில் 2.13 அந்த கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா அதே மாதிரி பாருங்கள் எக்ஸாம்பிளில் 2.16 2.14 இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி எக்ஸசைஸில் 2.3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சம், தேர்ட் சம், 5th சம் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் படித்த மாதிரி வருது பாருங்களேன். கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்ஸ் படித்த மாதிரி வருதா? அப்போ இந்த கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். அப்போ இந்த கொஸ்டின் படித்தா கண்டிப்பாக பப்ளிக்கில் ஒன்று வரதுக்கு சான்சஸ் ஹையாகவும் இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாப் 10ல் 5th கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் திரும்ப பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.21 அந்த சம்மும் அதே எக்ஸசைஸில் எடுத்திங்கன்னா 2.4 அந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் சேம் மாடல். இதை தரவாதீங்கன்னா அதை படிச்சிடலாம். டாப் 10 2 மார்க்ஸில் 5 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஒன்று பேலன்ஸ் 5 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் டாப் 10ல் 6வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் 4th சம். அதே மாதிரி டாப் 10ல் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5ல் 8th சம். ஒன்று 3 சம் தான் இருக்குது. டாப் 10ல் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.7ல் 4th சம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பாருங்கள், இந்த ஒரு சம் பார்த்தீங்கனாலே போதும், எதுவும் நாங்கள் கொடுக்கல அதிகமாகலாம். நெக்ஸ்ட்டு டாப் 10ல் 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் 2.49 அந்த கொஸ்டினும் எக்ஸசைஸ் 2.8 எடுத்திங்கன்னா அதில் இருக்க 4th சம்மும் சேம் மாடல். இந்த மாடலில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கடைசி கொஸ்டின் டாப் 10 2 மார்க்ஸில் கடைசி கொஸ்டின் எக்ஸாம்பிளில் 2.55 அந்த கொஸ்டினும் எக்ஸாம்பிளில் 2.54 அந்த கொஸ்டினும் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.9 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சம். இந்த ஒரு கொஸ்டின் படிச்சிங்கன்னா எவ்வளோ கொஸ்டின் படித்த மாதிரி வருது பார்த்தீங்களா? நல்லா ரிப்பீட்டடாக வருது. அது மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஒரு கொஸ்டின் கான்செப்ட் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த ஒரு கொஸ்டினோட கான்செப்ட் தரவா இருந்தீங்கன்னா மீதி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஈஸி. அழகாக ஒரு கிளான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சென்டம் இப்போ நாங்கள் கொடுக்குற கொஸ்டின்ஸ்லாம் வச்சு பார்த்தா சென்டம் வருமானு கேட்டிங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்பப்போ உங்களுக்கான இன்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். அதெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் இருக்க டாப் 10 5 மார்க்ஸ் என்னென்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் செகண்ட் சாப்டரில் டாப் 10 சம்ஸ் 5 மார்க்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாம்பிள் கிடையாது, இப்போ எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம்பிளுக்கும் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிறத அப்படியே சர்க்கிள் பண்ணிட்டே வாங்க. எக்ஸசைஸ் 2.1ல் 6th சம். இந்த சம்லாம் தெரியுமான்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் டாப் 10ல் 5 மார்க்ஸில் செகண்ட் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2 5th சம். இந்த நான் டாப் 10 கொடுத்துருக்கேன். டாப் 10 கொடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு இருக்கே, இது ஃபஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிடாதீங்க. இந்த 10லேருந்து தான் ஒன்று வரும். 10லேருந்து என்ன கேட்பாங்க எங்களால் சொல்ல முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது எங்களால் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. 10 கொஸ்டின் நல்லா தரவா இருந்தீங்கன்னா ஷோராக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் டாப் 10 5 மார்க்ஸில் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2.22 அதே மாதிரி எக்ஸசைஸில் 2.4 எடுத்திங்கன்னா 6th சம் சேம் மாடல். நெக்ஸ்ட் அடுத்தது 4th கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.5 எடுத்துக்கோங்க. அதில் 11th சம்ம சர்க்கிள் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5 எடுத்துக்கோங்க. 13th சம்ம சர்க்கிள் பண்ணுங்கள். இதான் இந்த மாதிரி சம் கேட்டுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் 2.29 அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2.29 அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2.30 சேம் மாடல். இப்போ இந்த ஒரு கொஸ்டின் தரவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கொஸ்டின் தரவு பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் படித்த மாதிரி 1 2 3 4 கொஸ்டின் படித்த மாதிரி வந்துடுது. நெக்ஸ்ட் அடுத்தது டாப் 10 5 மார்க்ஸில் 5th கொஸ்டின் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் 2.36 அதே மாதிரி எக்ஸசைஸில் 2.6 எடுத்துக்கோங்க. அந்த 7th சம்மை மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இந்த கொஸ்டின் நல்லா தரவா இருந்தீங்கன்னா அதே மாடல் தான் அதுவும். நெக்ஸ்ட் அடுத்தது டாப் 10ல் 6th கொஸ்டின்
எக்ஸாம்பிளில் 2.38 எக்ஸாம்பிளில் 2.38 சர்க்கிள் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் சொல்லும் போது இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்கிற நம்பர் மட்டும் பார்க்காம என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்து வச்சுக்கணும். அதெல்லாம் தெரியுதான்னு கூட நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அது ஃபார்முலாஸ்லாம் கூட அப்படியே மைண்டில் வந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு. இன்னும் 3 கொஷின் தான் இருக்குது. டாப் 10ல் 7th கொஷின் இன்னும் 3 கொஷின் தான் இருக்குது. பார்த்துல என்னன்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள்னு சொல்லிகிட்டே இருக்கோம். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 2.39. அதே மாதிரி 8th கொஷின் டாப் 10ல் 8வது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.44. அதே மாதிரி இந்த கொஷின் எக்ஸாம்பிள் 2.44 படிச்சிங்கன்னா எக்ஸைஸில் 2.7ல் 7th சம்மும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாடல் தான். அதே மாதிரி 9th கொஷின் டாப் 10ல் 9th கொஷின் ஒன்றும் ஒரு கொஷின் தான் இருக்குது. எக்ஸாம்பிளில் 2.51. அதே மாதிரி எக்ஸைஸில் என்ன பண்ணுங்கள் 2.8ல் 6th சம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டாப் 10ல் 10th கொஷின் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. எக்ஸைஸ் 2.9 எடுத்துக்கோங்க. அதில் 6th சம் இந்த மாதிரி சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிளில் 2.56. இதுதான் டாப் 10. நாங்கள் தமிழ் மீடியத்துக்கும் ஆக்சுவலாக வச்சுருக்கோம். தமிழ் மீடியத்துக்கான கொஷின்ஸை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுவும் மேக்ஸில் நிறைய பேர் சொதப்படுறதுக்கு ஒரு ரீசன் ஆக்சுவலாக இருக்குது. ஓரளவு ஆவரேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பர் ஒரு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் டாப்பர்ஸ் இது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கும், ஒரு கொஸ்டின் தமிழில் இருக்கும், திரும்ப ஒரு கொஸ்டின் இங்கிலீஷில் இருக்கும், அடுத்த கொஸ்டின் தமிழ், அந்த மாதிரி இருக்கும். அந்த இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஏன்னா தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து ஒரே கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். அதனால் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பர்ஸ் பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா இது தமிழ் இங்கிலீஷ் கொஸ்டினே மறந்துடுவாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இப்போ நான் சொல்கிறதுலாம் ஐடியாலாம் யூஸ் பண்ணிட்டு மேக்ஸ் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது அட்வைஸ் பொருந்தும். நீங்கள் தமிழ்லேயே படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ்லேயும் அந்த கொஸ்டின் இருக்கும். சடனாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் போய் அப்படி பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழ் மீடியத்துக்கான உங்களுக்கு பிடிஎஃப்பும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எல்லாமே தமிழ்லேயே டைப் பண்ணி உங்களுக்கு தமிழில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பயிற்சின்னா அது எக்ஸசைஸ், ஏக்கான எடுத்துக்காட்டு, அந்த மாதிரி வச்சு நீங்கள் புக்கில் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே. வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அடுத்த வீடியோக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொடுத்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக ஷோராக சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாமில் நாங்கள் கொடுக்குற 10 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்க அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க.